இருக்கா, ஆழ்வார் திருநகரிங்கிற திவ்ய தேசத்தில் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தில் ஏதோ சில பாசுரங்களில் அனுஷ்டானத்தில் வச்சுருக்கிறதாக தோன்றது அப்படின்ன உடனே ஸ்ரீமன் நாதமுனிகள் பாத யாத்திரையாக ஆழ்வார் திருநகரி எழுந்தொழினர். அந்த காலத்தில் பாத யாத்திரை தானே. அதனால் என்ன என்ன பாத யாத்திரையில் என்ன சொல்லிட்டு போவான்னா நாம சங்கீர்த்தனாமிருதம்னு எழுதுறா. பெருமாளுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே போவாளாம் பாகவதாள். அப்படியே பாத யாத்திரை போகும் பொழுது அந்த பாத யாத்திரையில் போய் ஆழ்வார் திருநகரியை அடைஞ்சால் அங்கே சேவிக்கக்கூடிய பாசுரங்களை காது கொடுத்து அதை சிரவணம் பண்ணினார். அவள் கணினுன் சிறுத்தாம்புங்கிறதான 11 பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணினான். அந்த பாசுரத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கிற வாழ்கிட்ட விசாரிச்சா அவள் சொன்னா, எங்களுடையதான நம்மாழ்வாருடைய திருவடியை பற்றியிருந்த ஒரு அடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாசுரங்கள் இவ்வளவுதான், கணினுன் சிறுத்தாம்புன்னு. அதனால அதைத்தான் நாங்கள் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 1000 பாசுரம் இருக்கிறதுங்கிறது வாஸ்தவம் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் எங்கள் பெரியவா சொல்லியிருக்கா, இதை நாதமுனிகள்னு ஒரு மகான் எழுந்தருளி அவர் இந்த பாசுரத்தை 11,000 ஆவர்த்தி அந்த மனோபாவத்தோட யோகத்தில் இருந்து உபாசனை பண்ணினார்னா லுப்தமான பாசுரங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கா. அப்படின்ன உடனே நாதமுனிகள் நினச்சாரா, ஆகா இப்படி ஒரு கைங்கரியத்தை நமக்குத்தான் எம்பெருமான் கொடுத்துருக்கிறானோ. ஏன்னா அவள் சொல்லும்போது யோகத்தில்னு சொல்லியிருக்கா. யோகங்கிறது இவருக்கு தானே அபியாசம், யோகத்தெல்லாம் பண்ணக்கூடியது இவர் தானே, நாதமுனிகள் தானே. அதனால் நினச்சிட்டாராம், நமக்கு இந்த பாக்கியத்தை பெருமாள் கொடுத்துருக்காரு போல இருக்கு, கைங்கரியத்தை கொடுத்துருக்காரு போல இருக்குன்னு அந்த பாசுரங்களை அவள் மூலமாக அதை உபதேசம் பண்ணிட்டு அந்த பாசுரங்களை தெரிஞ்சுண்டு 11,000 ஆவர்த்தி அந்த பாசுரத்தை ஜபிச்சார். அந்த யோக திசையில் இப்போ எழுந்தொழிக்கக்கூடியதான நம்மாழ்வார் எப்படி எழுந்தொழி இருக்காரோ, புளிய மரத்து அடியில் எப்படி எழுந்தொழி இருக்காரோ, அதுபடி அந்த ஆச்சரியமான அந்த கணியூர் சிறுத்தாம்பை சேவித்த உடனே மந்திர சித்தி ஏற்பட்டு அந்த யோகத்தினாலேயே நாதமுனிகளுக்கு உபதேசம். நம்மாழ்வார் தான் பண்ணினதான முதல்ல 1000 பாசுரங்கள், 1100க்கு மேலே அந்த பாசுரத்தை உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் திருமங்கையாழ்வார் பண்ணது, அப்புறமா முதலாயிரத்தில் நம்ம அனுஷ்டிக்கிறோமே பெரியாழ்வார் பண்ணது, ஆண்டாள் பண்ணது, குலசேகர ஆழ்வார் பண்ணது, திருமேஷி ஆழ்வார் பண்ணது, அமரநாதிபிரான் போன்றதான பாசுரங்கள் தொண்டரிப்படி ஆழ்வார் பண்ணது, இப்படி எல்லா திருப்பானாழ்வார் பண்ணது, பெரிய திருமொழின்னு சொல்லக்கூடிய அந்த திருமொழியை பண்ண திருமங்கையாழ்வார் பாசுரங்கள், பொய்கையார் பூதத்தார் பெயாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் உட்பட எல்லா ஆழ்வார்களும் பண்ணதான கிரந்தங்கள்லாம் அப்படியே யோக தசையில் உபதேசிச்சுட்டார். நாதமுனிகள் அவ்வளவையும் கிரகிச்சுட்டதான ஸ்ரீமன் நாதமுனிகள் அதை மனசில் வச்சுண்டு இந்த அருளிச்செயலை நம்ம மறுபடியும் பழுது அடையாமல் காப்பாற்றணுமேங்கிறதுக்காக அவருடைய மருமான்களுக்கு உபதேசம் பண்ணினார்னு சொல்லப்படுறது. மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான்னு 2 பேர் அவளுக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி அது பரியந்தம் அப்படியே வந்துருந்ததான இந்த தமிழ் அருளி செயல்ங்கிறது வளர்ந்தது. அப்புறம்தான் அத்தியனோத்சவங்கள்லாம் கொண்டாடி ஸ்ரீமன் நாதமுனிகள் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்க ஏற்கனவே நடந்துன்றது தான் இந்த அத்தியனோத்சவங்கிறது. மறுபடியும் நடத்துவோம் அப்படின்னு பெரிய பெருமாள் திருவாக்கு மலர நடந்ததுங்கிறார் இல்லையா. அப்படிப்பட்டதான நாதமுனிகளை நம்ம நினச்சிக்கணும். அந்த அவள்னால் கிடைச்சது தான் அந்த அருளி செயல். அந்த மாதிரி இந்த அருளி செயலில் ஒன்றும் ஆண்டாளுடையதான ஸ்ரீசூக்தி அவரால் தானே கிடைச்சிது. பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொழியும் சார்கவில் நானொழியும் தலை பெய்வது எஞ்ஞான்றுகளோ. கிருஷ்ணாவதாரத்தில் சொல்கிறா, கிருஷ்ணனிடத்தில் கிருஷ்ணனை காணலைன்னு நினச்சிட்டு இருந்ததான ஸ்ரீ ருக்மிணி, அந்த ருக்மிணி என்ன பண்ணுறா, ஒரு 7 ஸ்லோகத்தை எழுதி ஒரு ஆச்சரியமான பரம பாகவதர் அந்த பாகவதர் இடத்துல கொடுத்து அனுப்புகிறா. அவரும் யாருன்னா மைனதேயருடையதான அம்சம், கருடாம்சம் பொருந்தியவர். அவரிடத்துல கொடுத்து அனுப்புகிறா. பெரியவரே நீங்கள் போய் கிருஷ்ணனிடத்தில் சொல்லுங்கோ, அவருக்காக நாங்கள் நீங்கள் தாபப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த 7 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் ஆற்றுல குலதெய்வ பூஜைன்னு ஒன்று பண்ணுறது ஒன்று உண்டு, கிரிஜா தேவிக்கு பூஜை பண்ணுறது உண்டு. கிருஷ்ணா, நீ அந்த சமயத்தில் வந்தால் என்னை கைப்பற்றி கொண்டு போயிடலாம். நான்
என்னுடைய குடும்பத்தாரோட அந்த மலைக்கு போவேன். கிரிஜாதேவி